வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வியாழன் பயிற்சி 2025. குரு பகவான் பயிற்சியில் பலன் பெறும் மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவான தகவல்கள் குரு பகவானை பற்றி வருகின்ற புத்தாண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். வியாழன் எனும் பிரகஸ்பதி அவர் தேவகுரு என்று அழைக்கப்படுகிறார். சோதிடத்தில் இவர் ஜாதகர்களுக்கு மிகவும் சாதகமான கிரகமாகவும் கருதப்படுகிறார். குரு பகவான் தனது 5, 7, 9ஆம் பார்வையினால் அவர் பார்க்கும் வீட்டை அமிர்தம் போன்ற நல்ல பலன்களை சார்ந்து சாதகர்கள் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. வியாழன் கடந்த ஆண்டு முதல் சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிஷபராசியில் பயணம் செய்து வருகிறார். அவர் வருகின்ற புத்தாண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 நேரத்திற்கு ரிஷபராசியிலிருந்து வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகமாக இருக்கிறார் மற்றும் அவர் சுமார் 12 முதல் 13 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார். வியாழன் தேவராகவும் மற்றும் கிரகங்களின் தலைமை குரு என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் அவர் தனுசு மற்றும் மீன ராசியின் அதிபதியாகவும் கடகராசியில் உச்சத்திலும் மகர ராசியில் பகைசாலத்திலும் இருக்கிறார். வியாழன் ஒரு சாதகமான கிரகமாக நம்பப்படுகிறார். அவர் ஜாதகரின் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சியான திருமணம் மற்றும் சமூக மரியாதை, அந்தஸ்து உள்ளிட்ட அனைத்து இலக்குகளையும் அடைய சாதகருக்கு உதவுகிறார். குரு பகவான் பயணம் என்பது அக்டோபர் 19, 2025 அன்று மதியம் 12:57 நேரத்திற்கு மிதுனத்திலிருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமான கடகராசிக்குள் நுழைகிறார். அங்கு நவம்பர் 11, 2025 அன்று மாலை 6:31 நேரத்திற்கு உச்ச நிலையில் இருப்பார். டிசம்பர் 4, 2025 அன்று 8:39 நேரத்திற்கு மிதுனத்தின் பிற்போக்கான நிலையில் இருந்து வெளியேறி மீண்டும் நேரடி பயணத்தில் செயல்படுவார். ஆகையால் 2025ஆம் ஆண்டில் வியாழன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், பின்னர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும், பின்னர் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் பிற்போக்குத்தனமாக மாறி செயல்படுவார். இந்த நேரத்தில் வியாழன் மிதுனத்தை கடக்கும் போது அது ஜூன் 9, 2025 அன்று மாலை 4:12 அவர் எரிப்பு நிலைக்கு செல்கிறார். மேலும் ஜூலை 9, 2025 அன்று இரவு 10:50 நேரத்திற்கு எரிப்பு நிலையிலிருந்து மீண்டு அவர் உதயமாகி நேரடி பயணத்துக்கு செல்கிறார். இந்த சூழல் செய்யும் குரு பகவான் 2025ஆம் ஆண்டில் மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு என்ன விளைவை ஏற்படுத்துவார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். மகர ராசி மக்களுக்கு வியாழன் 3வது மற்றும் 12வது வீடுகளை ஆட்சி செய்கிறார். மேலும் வியாழன் 2025 6வது வீட்டை கடக்கும் நேரத்தில் இந்த பயிற்சி உங்களை மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கிறது. ஏனெனில் நீங்கள் உங்கள் வேலையில் அற்புதமான வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்படலாம். வயிறு மற்றும் அமிலத்தன்மை உருவாகும். இதனால் அஜீரணம், செரிமான அமைப்பு பிரச்சனைகள் மற்றும் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள், அத்துடன் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளும் உயரும். நீங்கள் சோம்பலை முறியடித்தால்தான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகள் உங்களை தோற்கடிக்க முயற்சி செய்யலாம். இருப்பினும் அக்டோபரில் வியாழன் 7வது வீட்டிற்குள் நுழைவதால் இந்த எதிரிகள் அனைவரும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான உதவிகளை செய்வார்கள். தங்கள் பொருளாதார வளரம் உயரும் தன்மையில் இருக்கிறது. உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். திருமண உறவுகளின் வளர்ச்சி இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு 2025 அக்டோபருக்கு பிறகு அமையும். உங்கள் மனைவி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். உங்கள் வணிகத்தைப் போலவே உங்கள் முடிவெடுக்கும் திறன்களும் மேம்படும். பணியிடத்து முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து டிசம்பரில் அவர் திரும்பவும் 6வது வீட்டில் வியாழன் பிற்போக்கு நுழைவதால் தங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் சற்று மீண்டும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்று கேட்டுக்கொள்கிறேன். வியாழன் அன்று வாழை மரத்தை வழிபட்டு அவற்றுக்கு நீர் வார்த்துங்கள். அடுத்து கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 2வது மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். 2025 வியாழன் பயிற்சி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் நிகழ்கிறது.
இந்த போக்குவரத்து உங்கள் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீங்கள் நிதி செல்வத்தை அடைவீர்கள். திட்டங்கள் யாவும் வெற்றியடையும். உங்கள் விரும்பிய ஆசைகள் யாவும் நிறைவேறும். உங்கள் வருவாயில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செய்ய முடியும். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் நிலையில் முன்னேறி அதிக பணம் சம்பாதிக்க முடியும். விழாவின் உங்களது 9, 11 மற்றும் முதல் வீடுகளை நேர்மறையான அம்ச பார்வையினால் கவனம் செலுத்துகிறார். இதனால் உங்கள் குழந்தையும் பண்பட்டவராக மாறுவார். படிப்பில் பெரிய சாதனை அடைவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. உயர்கல்வியும் வெற்றி பெற உதவும். பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். நீங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக அனுகூலமான செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களின் உடல்நல பிரச்சனைகள் யாவும் மேம்படும். முடிவெடுக்கும் திறன் வலுவடையும். அக்டோபரில் விழாவின் 6வது வீட்டில் நுழைவதால் தங்களின் உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் இதனால் சில செலவுகள் அதிகரிக்கும். அதன் பிறகு விழாவின் டிசம்பரில் 5வது வீட்டில் பிற்போக்குத்தனத்தில் நுழையும் போது நீங்கள் உங்கள் காதல் உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் அத்துடன் நிதி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் பணியிடத்தில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது. வியாழக்கிழமைகள் குரு பகவான் வழங்கி பெருமாளின் நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து மீனராசி. மீனராசி மக்களுக்கு விழாவின் பயிற்சி 2025 உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். காரணம், உங்கள் ராசி அடையாளமான மீனத்தின் அதிபதியாக இருப்பதுடன் விழாவின் உங்கள் கர்ம வீட்டிற்கு அல்லது 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதால் விழாவின் இந்த பயிற்சி 4வது வீட்டில் நிகழும். உங்கள் ராசியிலிருந்து இந்த விழாவின் பயிற்சி குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கமின்மையை ஏற்படுத்தலாம். இருப்பினும் உங்கள் தொழில்முறை துறையில் நீங்கள் நல்ல வெற்றியை அடைய முடியும். மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. உங்கள் வேலையில் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீர்கள். இது உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். விழாவின் இங்கே அமர்ந்து உங்களின் 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளில் கட்டுப்பாடு அவசியமாக இருக்கிறது. இருப்பினும் நிதி சார்ந்த தகுதியான காரணங்களுக்காக நீங்கள் செலவிட ஆயத்தமாவீர்கள். உங்கள் ஆட்காலம் உயரும். உங்கள் மாமியார்களும் பயனடைவார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் சில நேர்மறையான விளைவுகளை அடையாளம் காணலாம். நீங்கள் வேலை நோக்கங்களுக்காக நீங்கள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்ல வேண்டி இருக்கலாம். அக்டோபரில் விழாவின் 5வது வீட்டிற்கு செல்கிறார். இது உங்கள் குழந்தைகளுக்கும் நிதி செழிப்பிற்கும் சாதகமான காலமாக இருக்கும். உங்கள் காதல் உறவுகளிடம் சாதனைக்கான நேரமாக இருக்கும். அதன் பிறகு விழாவின் பிற்போக்குத்தனமாக மாறி டிசம்பரில் 4வது வீட்டிற்கு திரும்பும்போது ஃபேமிலி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உறவுகளின் பிரச்சனைகள் யாவும் சில நேரங்களில் மோசமடையும். குடும்ப உறுப்பினருடைய ஏற்றத்தாழ்வு பிரச்சனை உருவாகி ஒரு பெரிய தொந்தரவாக அது இருக்கும் உங்களுக்கு. மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் கடினமாகவும் நுட்ப அறிவுடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துறாய் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.